ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோனியானை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவள் பயங்கரமாக கெஞ்சிட்ருக்கா. அவளை ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறதுக்கு தான் அவங்க வீட்டில் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அது தயவு செஞ்சு என்னை வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கப்பான்னு சொன்னதுமே, அம்மாவுமே இல்லை இல்லைன்னு சொன்னதும், உங்கள் அம்மா செத்து போயிட்டாங்கன்னா உனக்கு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இடம் கிடையாது. உங்கள் அம்மாவே நான் காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளை இந்த உலகத்தில் இல்லைன்றப்ப உனக்கு எதுக்கு இந்த வீட்டில் இடம்னு சொல்லிட்டு அவளை அங்கே அனுப்பிவிட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஸ்டெப் மதர், அவளோட ஸ்டெப் சிஸ்டர் யூரி அவங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அவளை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டல்லுமே சேர்த்து விட்றாங்க. பட் ஹீரோயின் அங்கவே இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக மாறிடுறா. எல்லாத்தையுமே அங்கே அடி தூள் கலப்பிட்டுருக்கா. அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணவங்க எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாருமே அவளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லவே அவளோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறா. அப்போ அங்கே ஒரு நர்ஸ் சொல்கிறாங்க, மேடம் இப்படி உங்கள் சிஸ்டர் யூரி உங்களோட ஃபியான்சே ஜியாங் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பணும், மேரேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என் கூட சேர்ந்து கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. இவன் வந்து ஆரம்பத்துலேருந்து என்னோட பொருள் எல்லாத்தையுமே அபகரிச்சிட்ருக்கா. இப்போ எனக்கு என்ன சொந்தமோ எல்லாத்தையுமே நான் திரும்ப வந்து அடைய வேண்டிய நேரம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பிட்ருக்கா. பிறகு இங்கே மேரேஜை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜியாங்கூட சேர்ந்து தான் அந்த யூரிக்கு அங்கே மேரேஜ் நடந்துட்டுருக்கு. உண்மையிலேயே நம்ம ஹீரோயினோட தான் சேர்ந்தாங்க அவனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் அவள் இல்லாத காரணத்தினால இவன் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி பெரிய பணக்காரே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கா. சில பேருமே பேசுகிறாங்க, உண்மையான பொண்ணை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டுட்டு இந்த மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குறாங்கப்பா, காசுக்காக தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து மேரேஜுக்கு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போனால் நம்ம ஹீரோயின் உங்களோட ஃபியான்சேஸ் இங்கே இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து வேற ஒருத்தவங்களை போய் மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டதுமே அங்கே அந்த யூரி ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு என்ன சொந்தமோ அதை நான் ரிட்டர்ன் எடுக்க வந்திருக்கேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோவுமே நீ இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்ற சொன்னதும் உங்களோட உண்மையான ஃபியான்சேவே நான் தானேன்னு சொன்னதும் பட் உன்னோட ரியலான பர்பஸ் என்ன அது, ஏன்னா நீ ஒரு சைக்கோவாக மாறி போயிட்டேன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்ட்டு சொன்னதும் அதை பற்றி தான் உங்களுக்கு தேவை கிடையாது, நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா, நீங்கள் எனக்கு தானே சொந்தம், என் கூட தானே சேர்ந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே அட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இவளுக்கு இதை பார்த்துட்டு வயிற்றுச்சல் ஆகிட்டு அவளை பிடிச்சி தள்ளும் போது வேமாங்க நம்ம ஹீரோ தான் பிடிச்சி காப்பாற்றுறான். யூரி ஒன்ன மாதிரி ஒரு சைக்கோ ஒரு பைத்தியத்தை போய் அங்கே ஜியாங் மேரேஜ் பண்ணுவார்னு நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக அப்படி நடக்காதுன்னு சொன்னதும் டிசைட் பண்ணட்டும், நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது அவள் கோவமாயிட்டு கையை ஒங்கிட்டு வந்ததுமே அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ஏன்ட்ட நீ வந்து இந்த வேலை பண்ணேன்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அவள் மிரட்டினதுமே அவள் பயந்து போயிட்டு அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடுறா. இப்போ உனக்கு வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வந்துருச்சா, நான் வந்து உன் பொண்டாட்டியாக இருக்கிறது டிசர்வாக இருக்கேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டாங்க. அவனை பார்த்து கேட்டதுமே அவனுமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவளை அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. பட் ஹீரோயின் மேரேஜை ஸ்டாப் பண்ணணும்னு வந்தால் அதை சக்ஸஸ் ஆகிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. இவன் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ரொம்ப ஹாப்பி. அவளை வந்து கீழே கை கொடுத்து இறக்கலான்னு பார்த்தா பாட்டு வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு அங்கே உள்ளே போனதும் இவே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். என்ன மாதிரி ஆட்டிடியூட் இதுன்னு சொல்லிட்டு உள்ள அங்கே என்ட்ராகும் போது அவளுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வருங்கால பொண்டாட்டி இல்லையா, அதுக்காக தான். அங்கே ஹீரோயின் சொல்கிறா, நீ வந்துட்டு என்னை இவ்வளோ தூரத்துக்கு நல்லபடியாக வரவேற்றதை நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ற சொல்லிட்டு போனதும் என்ன இப்போ இவ்வளோ ஆட்டிடியூட் காமிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே போனதுமே இந்த வீட்டில் சேஃப்டியாக நீ இருந்துக்கலாம், நீ நம்ம ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் என்னோட ப்ரைவேஸில் நீ தலையிடக்கூடாது, நான் அதே மாதிரி தலையிட மாட்டேன்னு சொல்லும்போதே அவங்க வந்துட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுமே அதை பார்த்துட்டு இவன் வாயடிச்சு போயிடுறான். இதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நீயே சொல்லிட்ட, ரெண்டு பேத்துக்கு நடுவில் எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. நீ ஜியாங் ஃபேமிலியில் வந்து ஹையர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்கு நீ பாரு, நான் வந்து எதுக்கு வந்தனோ அதை நான் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அப்போ நீ வந்துட்டு ஏதோ பர்பஸ் சொல்ல தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் உனக்கு என்ன தெரியாதா நான் மென்டலி இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கா. உன்னோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு பேசும்போது தயவு செஞ்சு நீ அவங்கள என் ஃபேமிலின்னு சொல்லாத, அவங்களுக்கு எனக்கு நடுவில் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் அவன் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு அப்படின்னா அந்த குடும்பத்தை நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னதும் அதை பற்றி உனக்கு தேவை கிடையாது அவசியம் கிடையாது அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. அதுக்கப்புறம் உனக்கு நான் உன் குடும்பத்தில் ஹையராக வந்துட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னாலும் சொல்லு, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் நீ நினைக்கிற லெவலுக்கு இந்த குடும்பம் வந்துட்டு அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாதுப்பா அப்படின்றத சொன்னதும் பட் நான் வந்துட்டு நினச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன்னா யார் எதுவுமே பண்ண முடியாது, நான் தான் மென்டலி இல்லாச்சின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு எங்கே சிரிப்பு வந்துடுது. ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிடுறான். ஓகே நானுமே வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணு, நீ என் பொண்டாட்டியை வர போகிறவ, உனக்கு இந்த பிளாக் கார்டு நான் கொடுக்குறேன், பட் நீ வந்து எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், யார் யார் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னதும் ரொம்பவே ஹாப்பி தான் எனக்கு, இதை நம்ம டீல் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவளுமே இந்த கார்டை வாங்கிக்கிட்டதுமே உண்மையிலே இவன் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிடுறான். ஸோ அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி ஹீரோயினை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே விசாரிங்க, ரொம்ப தெளிவாக விசாரிங்க, இந்த பொண்ணை பார்த்தா
எனக்கு என்னமோ மாதிரிலாம் தோணலை, உண்மையிலே சைக்கோ மாதிரி தோணுது. ஸோ தெளிவாக விசாரித்து சொல்லுங்கன்னு சொல்கிறான். அவள் நெக்ஸ்ட் டே அங்கே தூங்கி எந்திரிச்சா. அப்போ அங்கே ஃபுல்லாமே வந்துட்டு சூப்பராக அவளுக்காக அங்கே ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாமே அவன் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான். அப்போ அங்கே மெய்டிட் அவர் எங்கன்னு சொன்னதும், சார் மார்னிங் எந்திரிச்சு போயிட்டாங்க, உங்களுக்காக தான் இதெல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொன்னதும், அவள் வந்துட்டு ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ட்ரீட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி அவள் போகணும், அதுக்காக தான் அவள் ரெடி ஆகுறா. பிறகு அங்கே யூரி அங்கே வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோவோட கசின் ஜெனி இருக்கா. இப்போ நான் வந்துட்டு இந்த டயத்தில் இங்கே வர்றது சரியாக இருக்கும்னு நீ நினைக்கிறியா? என் சிஸ்டர் மேரேஜ் ஆகி இந்த வீட்டுக்கு பார்க்க வர்ற அப்படின்ட்டு சொன்னதும், நீ ஏன் கவலைப்படுற, அவளாம் வந்துட்டு என் பிரதருக்கு வந்து சூட்டபிளானவளே கிடையாது, நீ வந்துட்டு தான் இந்த குடும்பத்தோட மருமகளாக வர வேண்டியவ, நான் அவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. ஏன்னா நம்ம பண்ண வேண்டிய வேலையில் இன்னொருத்தி பண்ணிட்டுருக்காள். ஸோ அதனால தான் அவங்க நம்ம ஹீரோயினுமே உள்ளே என்ட்ராகும்போது அங்கே எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா ஒரு புருஷன் கூட வரல அப்படின்னா வந்து உண்மையிலே பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோவும் அங்கே உள்ளதாக இருந்துச்சுருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சுருக்கு, எல்லாருமே சேர்ந்து அவளை பற்றி என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, நீ பேசாமல் இருக்கன்னு சொன்னதும், நீ அமைதியாக நடக்கிறத பாரு அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அவப்பாட்டு அங்கே உள்ளே மீட் பண்ணுறதுக்காக போகும்போது அப்போ அந்த ஜெனி சொல்கிறா, ஓயிஷ்டத்துக்கு நீ என்ன உள்ளே போயிட்டுருக்க, இந்த குடும்பத்துக்குள்ளே உள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க பெரியவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த ஃபாலோலாம் நீ பண்ணிட்டு தான் போகணும்னு சொன்னதுமே அவள் கண்டுக்கல. அவள் பாட்டு போனதும், உன்ட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் திமிரா பேசினதுமே ஹீரோயின் ஒரு முறைச்சதுமே அவ்வளோதான் பயமாயிருது. என்னடா இது, அப்படியே பிரதர் ஜியாங் மாதிரியே இவளுமே வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆயிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு, புரியலையா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதும், யாரோட ரூல்ஸையும் நான் ஃபாலோ பண்ண முடியாது, எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே கோவமாயிட்டு பேசுகிறா. அதை கேட்டதுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. உனக்கு அவ்வளோ தைரியமானு செட்டு ஹீரோ என்னை திமிரை எதிர்த்து பேசினதுமே அவ்வளோதை கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வாய்க்கிலேயே பேசுகிறத விட்டுட்டு என்கிட்ட எப்படி ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பேசும்போது, இவள் வந்துட்டு எந்த வேலைக்குமே லாய்க்கில்லை, இவளை வச்சு நான் காரியம் சாதிச்சிடலான்னு பார்த்தா இவள் ஒரு டம்மி பீஸாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சுக்கு. திரும்ப வாய முடாமல் பேசுனதுமே எத்தனை டைம் அவள் எதிர்த்து பேசுகிறாளோ அத்தனை டைம் அடி விழுந்துச்சுக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒழுங்காக நீ நடந்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே உடனே இவட்ட நடிக்கணும் இல்லையா, என்னால் தான் எனக்கு டிஃபன் பண்ண போய் உனக்கு இப்படி ஆயிடுச்சு சாரின்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன், இது ஸ்டார்டிங் மட்டும் தான், இவளுக்கு இன்னுமே வந்து சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே அதுவாகவே நடந்துட்டுருக்கு எனக்காக அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஜெனியோட அப்பா அந்த தாத்தா சொல்கிறாரு, இப்படி நம்ம ஜியாங்கோட பொண்டாட்டி வந்திருக்காங்க, நீங்கள் வந்துட்டு பாருங்கள், அவளுக்கு வந்துட்டு ரூல்ஸ் எல்லாமே எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்க. அப்போ அங்கே அந்த ஜெனியோட அப்பா ஜியாங்கோட ஒய்ஃப் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஜெனியுமே இந்த டீயை கொண்டு போய் தாத்தாக்கு சர்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே டீ கூட ஒழுங்காக சர்வ் பண்ண தெரிலன்னு சொல்லிட்டு இவளை கண்டிப்பாக வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறாங்க. அந்த அங்கிளுக்குமே எப்படியாச்சும் வந்துட்டு துரத்தி விடணும்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது. ஸோ ஹீரோயின் அந்த டீயை தூக்கி ஃபேஸில் தூக்கி அவளோடதுலேயே ஊற்றி விட்றா. அங்கே அதை பார்த்துட்டு அவள் பயங்கரமாக கத்துனதுமே அப்போ அவங்க அப்பா, நீ என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க, ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கோவப்பட்டதும் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, ஐயோ அங்கிள் சாரி, எனக்கு தெரியாமல் கை வந்துட்டு நீண்டுருச்சு அப்படின்றத சொல்லும்போது அப்போங்க நம்ம ஷாவ் வந்து அதெல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு, என்னப்பா உன் பொண்டாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, வந்து உல்ட்டாவாக போயிட்டுருக்கு, முதல் ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதும் அவளுக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிலன்னா அவள் இங்கேருந்து வந்திருக்கவே கூடாது, ஸோ வந்துட்டு நடக்கிறத பாரு அப்படின்றத சொல்லும்போது தாத்தா ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை எங்கள் வீட்டு மருமகளாக நாங்கள் எப்பயுமே ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னதும் அப்போங்க அந்த அங்கிள் சொன்னது உனக்கு என்ன புரிஞ்சிச்சா, உன்னை இந்த வீட்டு மருமகளாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதும், அப்படியா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு மருமக வேணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு அவள் பிடிச்சி பயங்கரமாக அங்கே வந்துட்டு அப்படியே வந்து சுற்றிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ரொம்ப பயமாகி போயிடுது. இந்த யாங் வந்துட்டு எங்கே போனா இன்னும் ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு வேற ஹீரோயினோட மனசில் அங்கே தோணிட்டுருக்கு. அப்போ அங்கே தாத்தா, என்ன பைத்தியக்காரத்தனம், நீ என்ன பைத்தியமா இல்லை உண்மையிலே பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும், உங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சா, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு விதமாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் ட்ரை பண்ணுறீங்க, டீ வந்துட்டு ஒழுங்காக சர்வ் பண்ண தெரியுதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட்டு, என்னை இன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேலை நடந்துட்டுருக்கு, நான் வந்து செடியூஸ் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன்ற மாதிரி பேசுகிறது, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ தாத்தா கோவமாயிட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லும்போது அங்கே ஜெனி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ வந்து நல்ல பொண்ணே கிடையாது, இந்த குடும்பத்துக்கு ஏற்றவ கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அந்த அங்கிள் மேலே சொல்கிறாரு. அப்போ அந்த யூரி
ஹீரோயுமே நீ வந்து அவரை வேணா செடியூஸ் பண்ணி இந்த குடும்பத்துக்கு மருமகளா வர ட்ரை பண்ணலாம். பட் இந்த வீட்ல யாரும் உன்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்கா. கண்டிப்பா ஜியாங்குமே வந்து இவன் நடந்துகிட்டதுக்கு இவள வேணான்னு தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது, ஹீரோயின் ரொம்ப கூலா அப்படியே கால் மேல கால போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, நம்ம அங்க ஜியாங் வந்ததுமே கண்டிப்பா இப்ப துரத்தி விட்டுருவான்னு சொல்லிட்டு பேசினா, அங்க ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இவ தான் என்னோட பொண்டாட்டி. எங்க அம்மா வந்துட்டு இதெல்லாமே இவளுக்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே இவளுக்கு தான் நான் குடுக்க போறேன்னு சொன்னதும், அத கேட்டுட்டு அந்த மெயில் இவங்களுக்கே ஷாக் ஆயி போயிருது. என்ன மாஸ்டர் வந்துட்டு இவங்கள ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு, அப்ப அந்த யூரியுமே ஷாக் ஆயி போயிட்டு, நீங்க இவ்வளவு மாரி ஒரு பொண்ணவா மேரேஜ் பண்றீங்கன்னு சொல்லும்போது, அந்த ஜெனி பிரதர் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா இவ உங்களுக்கு ஒருத்தே கிடையாதுன்னு சொன்னதுமே, கோவமாயிட்டு ஹீரோயின் கண்ணத்த சேர்ந்து அரையிறா. ஜெனி நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவளுக்கா இந்த கிஃப்ட் எல்லாம் குடுக்க போறீங்க? இது பில்லியன் கணக்குல இருக்கும். இவளுக்கு வந்துட்டு ஒருத்தே கிடையாதுன்னு சொன்னதும், ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்த சேர்ந்து அரைஞ்சிடுறா. இந்த குடும்பத்தோட ரூல்ஸ நீ ஏன் மீறுற? அப்படின்றத சொல்றா. பாத்தீங்களா அவ திரும்ப என் மேல கைய வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது, நீங்க யாரும் வந்துட்டு எதுவும் பேசணும்னு அவசியம் கிடையாது. அவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவன் இங்க பேசிடுறான். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்துட்டு கிளம்பி போனதுமே ரூம்குள்ளே இப்போ சரிப்பா என்ன எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, நான் வந்துட்டு என்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நம்ம டீல் போட்டுக்கலாமான்னு சொன்னதும், அப்போங்க உன் கூட சேர்ந்து நான் டீல் போடலன்னா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே ஒரு நீடில் எடுத்து அப்படியே குத்தி உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டா. சரி சரின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு வந்துட்டு நான் இங்கே தூங்க போகிறேன், பெட் எனக்கு சொந்தம், நீ வெளியே போய் பட்டுக்கோன்னு சொன்னதும், பட் நான் உன் ஹஸ்பண்ட் தானே, நான் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசினதுமே அவள் திரும்ப என் பக்கத்தில் வந்து நீ ஏதாச்சும் அத்துமீறலான்னு பார்த்தேன், நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும், இப்போ நம்ம ஜியாங் ஃபேமிலியில் இருக்கோம், ஸோ நான் வெளியே போய் படுத்தேன்னா எல்லாருக்குமே டவுட் ஆயிரும், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், அதுக்குமே எந்த ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் வந்து உன்கிட்ட எதுவும் பண்ண போகிறது கிடையாது, ஸோ நீ வந்துட்டு பயப்படாமல் இருக்கலான்னு சொன்னதும், உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருது, எனக்கு தான் உன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஸோ உன் லைனை கிராஸ் பண்ணாமல் இருந்தால் ஓகே தான் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க குளிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வாவ் பார்க்க ஆள் சூப்பராக இருக்கா அப்படின்றத சொன்னதும், என்னப்பா பார்க்க நான் அவ்வளோ நல்லா இருக்கேனா, வச்சக்கன்னு வாங்காமல் என்னவே பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதும், உண்மையிலேயே நீ வந்துட்டு பார்க்க நல்லா தான் இருக்க, உன் பாடி ரொம்பவே நீ நல்லா ரெடி பண்ணியிருக்க, இப்போ வரைக்கும் இப்படி ஒரு பாடியை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னதும், அப்படின்னா இவன் என்ன ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்காளான்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலேயே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்க போனால், அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணிடுறான், ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு என்னை மீட் பண்ணுறதுக்காக பப்ளவான்னு சொல்லியிருக்கான். ஸோ அவங்க கிளம்ப வேண்டியதாக இருக்குது. அப்போ ஹீரோயினுக்குமே அவங்க ஃப்ரெண்ட் அங்கே வந்து மினி கால் பண்ணுறா, வாப்பா நீ கிளம்பி இதை பற்றி தான் நெட்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு, மேரேஜ் அப்போமா நீ வந்து ஒரு பிரமாதமான வேலை பண்ண பார்த்தியா, பயங்கரமான வைரல் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே இங்கே பாரு உன்னோட சிஸ்டர் பயங்கரமாக இங்கே தண்ணி போட்டுட்டு பசங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு சொன்னதும், ஐயோ நான் இப்போவே வரேன், அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போதே இப்படி உங்கள் ஹஸ்பண்டுமே இங்கே இருக்கான்னு சொல்ல வர்றா. அதுக்குள்ளே அங்கே வந்துட்டு ஹீரோயின் காலை கட் பண்ணிடுறா. பயங்கரமாக ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஹார்ட்டாக அவள் கிளம்பி போயிடுச்சுக்கா. பிறகு இங்கே பப்ளை காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறான், அங்கே அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு மென்டல் இல்னஸ்னால ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்ருக்காங்க அவங்க அம்மா இறந்ததுமே. பட் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து கிரிமினல்லாம் அடைக்கிற இடம், ஏன்னா அங்கே வருஷம் வருஷம் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் செத்துட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தும் இந்த பொண்ணு மேலே கை வைக்க யாருக்குமே வந்துட்டு தைரியம் வரல, இவ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கா அப்படின்றத சொன்னதும் இவன் ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிட்டு, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இன்னுமே பெரிய ரகசியங்கள் இருக்கும், நீ அதை பற்றி டீட்டெயில்ஸாக எனக்கு இன்னுமே கண்டுபிடிச்சி சொல்லுன்னு சொல்லும்போது, இங்கே ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, நான் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஸோ அப்பங்க நம்ம ஷாவ் வந்து திரும்ப அவனுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு, உன்னோட பொண்டாட்டியை தான் இங்கே பார்த்தேன், ரொம்ப ஹார்ட்டாக கிளம்பி வந்திருக்காங்களேன்னு சொன்னதும், இல்லை நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவளுக்கு மெசேஜ் பண்ணேன், அவள் வீட்டில் தான் தூங்கிக்கிட்டு இருக்கா, அவளுக்கு சாப்பாடு கேட்டதுமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்படின்றத சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனுக்கு பின்னாடி தான் அங்கே உட்காந்துட்டு அவங்க சிஸ்டரவே பார்த்துச்சேக்கா. ஸோ அப்போங்க அவனுமே வந்துட்டு எந்திரிச்சு அங்கே கிளம்பி போகும்போது பார்த்தா இவன் உட்காந்துச்சுக்கோமே அவன் ஷாக் ஆகிடுச்சேக்கான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் கை அப்படி சொடக்கப்பட்டதுமே லைட் ஆஃப் ஆகிடுது. டக்குன்னு பார்த்தா அவளை கண்ணத்தை சேர்ந்து யாரோ அரைஞ்ச மாதிரி இருக்கு. அவ ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு யாரோட வேலைன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது எல்லாருமே தான் சிரிச்சுட்டாங்க, வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த யூரி மரியாதையை எல்லாருமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு இருந்தா, அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. நம்ம ஹீரோ போகிறத பார்த்துட்டு ப்ளீஸ் என்ன யாரோ ஹிட் பண்ணிட்டாங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிம்பத்தி கார்டு கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வேலை நீ என் ஹஸ்பண்ட்டை பண்ணேன்னா நான் உனக்கு கொலையே பண்ணிடுவேன், நீ அவன் பக்கத்தில் நெருங்கி போகலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக வந்துட்டு கிளாஸ் எல்லாமே பிடிச்சி தள்ளி விட்டு மேலே அவளை அங்கே அடித்து அவமானப்பட்டு
பயப்படுத்துறா. நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பா அப்பா உன்னை சும்மா மட்டும் விட மாட்டாரு. உன்னை கண்டிப்பா நாங்க பனிஷ் பண்ணுவோம். நீ யார் மேல கைய வைக்கிறேன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் நினைச்சேன்னு வச்சுக்கோமே, இப்பவே உன்னை கொலை கூட பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டேக்கா. அப்பங்க நம்ம ஜியாங் வர்றான். ஓ உங்க அப்பாவுக்கு அவ்வளோ தூரம் தைரியம் இருக்கா என் பொண்டாட்டி மேல கைய வைக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க அப்பாவை நாளைக்கு வந்து மீட் பண்ண சொல்லி என் பொண்டாட்டி அவர் என்ன பண்றாரு நான் பார்க்குறேன் நம்ம சொல்றான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேணாம் என் கூட சேர்ந்து கிளம்பி வான்னு சொன்னதும் கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு உனக்கு என்ன நான் டாகா அப்படின்ற செட் அவ கேட்குறா. அப்போ இந்த யூரி யார் மேல கைய வச்சிருக்கா தெரியாம வந்து பண்ணியிருக்கா இதுக்கு அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொன்னதும் என்ன கேட்டேன் என் கூட வாந்தானே சொன்னேன் அதுக்கு எதுக்கு நீ இப்போ அடிச்சேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு என்னமோ உனக்கு அடிமை மாதிரி என்னை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவன் கோவமாயிட்டு அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு உன்னை இப்படியே விட்டா தப்பாயிரும் வான்னு சொல்லும்போது மரியாதை என்னை இறக்கி விடுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதும் நீ வாய முடிட்டு பேசாமலன்னா உன்னை இப்படியே இந்த இடத்துல வச்சு நான் கிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டேக்கான். ஸோ அங்கே வேமா காரில் போய் உட்கார வச்சுட்டு நீ இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கு அப்படின்ற சைட்டு அங்கே கையை பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு கேட்கும்போது கோவமாயிட்டு அவனை போய் ஹிக் பண்ண போனதுமே நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்க ஒழுங்காக வந்துட்டு இப்போ பிஹேவ் பண்ணு இப்போ என்கிட்ட வீட்டில் இருக்கேன்னு போய் சொல்லிட்டு இங்கே என்ன உனக்கு வேலைன்னு சொன்னதும் நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன் நீ தான் பிரைவேசியில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் இதுக்காக நீ இந்த கொஸ்டின்லாம் என்கிட்ட கேட்டுட்ருக்க அப்படின்னா நீ என்ன ஜெலஸ் ஆகிட்ருக்கியா அப்படின்றத செட்டுங்க கேட்டதுமே நான் ஒன்றும் ஜெலஸ்லாம் ஆக கிடையாது அப்படின்னு சொன்னதும் இது உனக்கு தேவையே கிடையாது ரெண்டாவது நீ ஜெலஸ் ஆகிட்டு இருக்கன்னு நல்லாவே புரியுது உனக்கு எனக்கு நடுவில் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்கும்போது நீ என்னை பற்றி என்ன அப்போ பேசுகிறேன்னு சொன்னதும் ஆமாம் நீ என்னோட டாக் அப்படின்றத அவள் சொன்னதுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு ஹீரோயினை பிடிச்சி அவன் வந்துட்டு கிஸ் பண்ணிடுறான். அங்கே அவள் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா இப்படி என்கிட்ட பிஹேவ் பண்ணாதான் அது உனக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லும்போது அவன் திரும்ப கிஸ் பண்ண வரும்போது அவ்வளோதான் கழுத்தில் வந்துட்டு அவங்க நீடியில் வச்சு குத்துற மாதிரி வந்துட்டு இப்போ நீ வந்து என்கிட்ட இருந்து விலகியெல்லாம் உன்னை அப்படியே வந்துட்டு சொருகி கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதுமே அவன் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு எடுத்ததுமே கை எல்லாத்தையுமே கட்டி வச்சுட்டு அங்கே வந்து அப்படியே மிரட்டிட்டு இருக்கா. வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நீ பண்ணது தப்பா இல்லையா அதுக்கு நீ ஒழுங்காக மன்னிப்பு கேளு வாக்குமூலம் கொடுன்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு வேற வழி இல்லை ஏன்னா பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணுது குத்துனாலும் குத்திருன்னு சொல்லிட்டு ஆமாம் நான் வந்துட்டு உன்னை கிஸ் பண்ணது தப்பு தான் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லும்போது அங்கே திரும்பவுமே அங்கே வயிற்றுல கத்தியை வச்சுட்டு திரும்பவுமே சில வார்த்தைகளை எக்ஸ்ட்ராவுமே அங்கே பேச சொல்லிட்டு இருக்கா. ஸோ சொன்னது எல்லாமே வேற வழி இல்லாமல் அங்கே பேசினதுமே இதுவுமே வாக்குமூலமாக என்கிட்ட கொடுத்துருக்க இதை நான் வந்து ஏதாச்சும் என்கிட்ட நீ அத்துமீறி நடந்தேன்னா ஆன்லைன் போஸ்ட் பண்ணி விட்டுருவேன் உன் மான மரியாதை கப்பல் ஏறி போயிடும் அப்படின்ற சேர்த்து கார்க்கு உட்கார வச்சுட்டு நீ கிளம்பி போ நான் என்னோட வீட்டுக்கு போக போகிறேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவன் வந்து கோவமாகி போயிட்டு இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு உன்னை சும்மா விடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா நான் வந்து டைம் வரும்போது பாரு என்ன பண்ணுறேன்னு சொன்னதும் என்ன சொன்ன நீ திரும்ப என்கிட்ட வந்து மிரட்டி பேசுறியான்னு சொன்னதும் சரி ஓகே உன் வீட்டுக்கு நீ போகிறேன்னா நான் வந்து உனக்கு கார்டு கொடுத்துருக்கேன்ல திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போ அதுக்கப்புறம் நான் உன்னை நல்லா ட்ரீட் பண்ணலன்னு நினைப்பாங்க அப்படின்றத சொன்னதும் பார்த்தியா இப்படி நல்ல பிள்ளையா நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேட்டு நட ரொம்ப ஓவர் ஆட்டம் போடாதன்னு அவ சொல்கிறா. பிறகு அங்கே ஷாப்பிங்காக 2 பேருமே போயிருக்காங்க. ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுமே ஹீரோ அப்படியே அவ்வளோவே பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த ட்ரெஸ் வந்துட்டு நீ பார்க்குற பார்வையிலே நான் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்னு ஸோ இதனால் இந்த ட்ரெஸ்ஸவே வாங்கிக்கலான்னு அவள் சொல்கிறா. சரி வா நம்ம 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகலான்னு சொன்னதும் நீ வர்றதுன்னா வந்துக்கோ பட் என்னோட விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது அப்படின்றத சொன்னதும் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ நான் வந்துட்டு அங்கே வரணும்னு கூட அவசியம் கிடையாது என்னோட நேமே வந்துட்டு எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது உனக்கு இன்னும் புரியலை அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மாவோட சேர்ந்து இருந்தாங்க அவங்க எல்லாமே வந்துச்சுக்கு. அப்போ ஹீரோ அங்கே ஒரு செங்கலை தூக்கி கையில் கொடுக்குறான் உன்னோட மோட்டிவ் தானே நீ பண்ணு அப்படின்றத சொன்னதும் மேலே வந்துட்டு அந்த ஷூ ஃபேமிலியோட பேர் போட்டிருக்கவுமே டென்ஷன் ஆகி போயிட்டு கல்லை தூக்கி அதில் எரிஞ்சு அந்த போர்டை அடித்து உடச்சிடுறா. ஸோ அப்போ அங்கே சவுண்டை கேட்டுட்டு அவங்க வீட்டில் இருந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா அந்த சைடில் ஓரமாக போய் இங்கே கரெக்டாக நின்றான். இப்போ எதுக்காக இங்கே வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த குடும்பமே இந்த வீடே என்னோட அம்மாவோடது அதை நான் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வாங்க வந்துருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ இந்த யூரி எதை வந்துட்டு உன் குடும்பம்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் அம்மாவோட கம்பெனி எல்லாமே பேங்க்ராப்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஷூ ஃபேமிலிக்கு சொந்தம்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ என்ன தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைப்ப நீ அவளோட ஹஸ்பண்டையுமே பறிச்சுட்டு இப்போ இங்கே வந்துட்டு நீ அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கும்போது நான் வந்துட்டு என்ன அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா வந்துட்டு பணத்துக்காக மேரேஜ் பண்ணி அவங்க இறந்ததுமே என்னை வந்து 18 வயசானதுமே கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டீங்க. ரெண்டாவது இந்த மிஸ்ட்ரஸையும் சைல்டையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு குடும்பம் மாதிரி வந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி ஆளை என்ன பண்ணுறது எனக்கு என்ன சொந்தமோ நான் அதை தான் வந்து வாங்க வந்திருக்கேன்னு சொன்னதும் அப்போங்க அந்த ஆள் நான் உன்னோட அப்பா இல்லைம்மா நீ சின்ன பொண்ணு அதனால தான் நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஆளுக்கு அப்பான்னு சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது மிஸ்ட்ரஸோட சேர்ந்து எங்கேயாச்சும் போயிரு ஏன் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது யாரை பார்த்து நீ மிஸ்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க எங்கள் அம்மா தான் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து அவர் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு ஊடால வந்தது உங்கள் அம்மா தான் அப்போ
அப்போ மிஸ்ட்ரஸ் யாருன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, எங்கள் அம்மாவை பற்றி ஏதாச்சும் நீ ஒரு வார்த்தை பேசுனேன்னா கண்டிப்பாக நான் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதும், பார்த்தீங்களா அவள் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதருமே கோவப்படுறாங்க. அவங்க அப்பா திரும்பவுமே உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன், உன் பிஹேவியர் அப்படி தான் இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ ஹீரோயின் உங்களுக்கு 3 டேஸ் தான் டைம், எனக்கு என்ன சொந்தமோ எல்லாத்தையும் உங்ககிட்ட திரும்ப நான் ரிட்டர்ன் எடுக்க போகிறேன்னு சொன்னதும், அவங்க காட்ஸை கூப்பிட்டு அவங்க வந்து ஃபைட் பண்ண சொன்னதுமே அங்கே ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தா போட்டு அடி அங்கே வெளுத்துட்டு இருக்கவுமே உண்மையிலே இவ வந்துட்டு ஒரு சைக்கோ தான், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கான். அவங்களுக்குமே ரொம்பவே டர் ஆயிரு, என்னடா இப்படிலாம் பிஹேவியராக இருக்குன்னு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினீங்கல்ல, உங்கள் குடும்பம் வந்துட்டு என்ன நிலைமையாக போகுது பாருன்னு சொல்லிட்டு அவங்க காரில் போய் ஏறி உட்காந்ததுமே நம்ம ஹீரோ உனக்கு என்ன விதத்தில் ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், சரி ஓகே இப்போ அந்த ஆளை வந்துட்டு காரை கொண்டு போய் நேராக ஏற்று அப்படின்றத சொன்னதும், அவனுமே ஸ்பீடாக காரை கொண்டு வந்து ஏற்றுற லெவலுக்கு வந்துடுறான். அந்த ஆள் பயந்து போய் கீழே விழுந்ததும், அப்போ அந்த யூரி எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அப்பாவை கொலை பண்ண பார்க்குறியான்னு சொன்னதும், உனக்கு தான் அந்த ஆள் அப்பா, எனக்கு என்ன இருக்குது, இது சின்ன வார்னிங் தான், இதுக்கப்புறம் நடக்க போகிறத பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த கிளம்புனதுமே அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இவளை ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காரு. ஸோ வீட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு என்னோட பர்ஃபார்மன்ஸ்லாம் நீ இன்றைக்கி ஹாப்பியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. பட் ஆனால் நீ வந்துட்டு என்ன இப்போ நான் உன்னை பாராட்டணும்னு எதிர்பார்க்குறியான்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியே போக போகிறேன், இந்த கார் கீயை நீ கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கோ அது வரைக்கும்னு சொன்னதுமே ரொம்பவே தயக்கும். எனக்குமே காரோட தேவை இருந்துச்சுன்னு அவள் சொல்லும்போது, அப்போ அங்கே அவன் சரி ஓகே நான் எங்கே போகிறேன்னு கேட்க மாட்டேன்னு சொன்னதும், அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் இவன் மூஞ்சே மாறி போயிடுது. பிறகு அங்கே ஒரு நியூஸ் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு, நம்ம ஹீரோ இப்படி ஒரு ஆக்ட்ரஸோட சேர்ந்து ரூமில் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அட மானங்கட்டவனே ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பெருசாக எதை எடுக்கலை. அதுக்கப்புறம் அங்கே ஷாவ் வேமாங்க நம்ம ஹீரோட்ட வந்து இப்படி ரூமர்ஸ் எல்லாமே கிளம்பிட்டு இருக்குப்பா, நீ ஒரு ஆக்ட்ரஸோட சேர்ந்து உள்ள ரூமில் இருக்கன்னு சொல்லிட்டு, பட் உன் பொண்டாட்டிக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கு, அவங்க எதுவுமே கேர் பண்ணிக்கலையே, அவங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாமா, நீ எது வந்து கிளாரிஃபை பண்ணலையான்னு சொன்னதும், நான் வந்து 3 டேஸ் ஆயிடுச்சு அப்படி இருந்துமே அவளுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லைன்றப்ப நான் வந்துட்டு எதுக்காக இதை வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கடுப்பு வேற ஆயிட்டு இருக்கு, அது எப்படி புருஷன் வேற ஒருத்தன் கூட சேர்ந்து இருந்தா இவளுக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே காட்டிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவளுக்குமே வந்துட்டு சில ட்ரபிள் இருக்கு, நீ அதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண போலையான்னு சொன்னதும், அவளுக்கு என்ன நடந்தா எனக்கு என்னன்னு சொல்லி கேட்குறான். வேற ஒன்றும் கிடையாதுப்பா, அவங்க அப்பா வந்து ஒரு கேங்ஸ்டரை வந்து ரெடி பண்ணியிருக்காரு அவளை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு வேமா அங்கேருந்து கிளம்புறான், நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன டீட்டெயில்ஸ்னு விசாரின்னு சொல்கிறான். பிறகு அவள் காரில் கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ரவுடி வந்து கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்டினதுமே நம்ம ஹீரோயின் என்ன எங்கள் அப்பா என்னை போட்டு தள்ள அனுப்பி விட்டாரான்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ நீ பேசாமல் எனக்கு சர்வ் பண்ணு, நீ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க, நான் உன்னை உயிரோட விட்டுறேன்னு சொன்னதும், ஆனால் நீ வந்துட்டு ஏன்ட்ட மாட்டிக்கிட்டேன்றது உனக்கு தெரியல பார்த்தியா, நான் வந்துட்டு ஒரு பெரிய சைக்கோன்றது எங்கள் அப்பா உன்கிட்ட சொல்லலையா, உன்னோட உயிர் தான் இப்போ என் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் காரை பயங்கர ஸ்பீடாக ஓட்டிகிட்டு இருக்கா. அவனுக்கு அதை பார்த்துட்டு பயமாய் போயிடுது, நீ ஒழுங்காக காரை ஸ்டாப் பண்ணி இல்லை கத்தி வச்சு நான் குத்திடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே தான் இருக்கான். அங்கே ஷவுட்டை கால் பண்ணி நீ எதுவும் பண்ண வேணாம் நான் அவளை பார்த்துட்டேன் அப்படின்ற சைட்டு இவனுமே காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே அங்கே வந்துட்டு அப்படியே எதிர்த்தாப்பில் வந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே இங்கே கண் ஜாடையில் அங்கே பேசினதுமே ஹீரோயின் அப்படியே தலையை சாய்க்கும் போது கன்னை வச்சாவே ஷூட் பண்ணுறான். அந்த ரவுடி அப்படியே இறந்து போயிடுறான். ஹீரோயின் அப்போ அங்கே கீழே இறங்கிட்டு பரவாயில்லையே இவன் என்ன எவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சிருக்கானா, ஜஸ்ட் கண் ஜாடையிலே வந்துட்டு பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே தேங்க்யூ நீ இப்போ ஹெல்ப் பண்ணதுக்கு, எங்கள் அப்பா வந்துட்டு நீ ஒரு வழி பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த ஆள் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து சொத்தடைகிறதுக்காக ஏகப்பட்ட கிரைம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும், பண்ணிட்டா சரி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் எனக்கு நீ வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடு, நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸோட சேர்ந்து க்ளோஸாக அங்கே ரூமில் இருந்தேன்னு சொல்லிட்டு நியூஸ் வைரல் ஆச்சு, பட் உனக்கு வந்து நீ என் பொண்டாட்டி தான், உனக்கு அதை பற்றி எதுவுமே கவலை இல்லைன்னு சொன்னதும், என்னப்பா பொண்டாட்டின்னு பேசிகிட்டு இருக்கா, நம்ம ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் கப்புள் தான், இதில் வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம 2 பேருமே ஆரம்பத்தில் என்ன வந்துட்டு பேசிக்கிட்டோம், அவங்க உங்களோட ப்ரைவசியில் தலையிடக்கூடாதுன்னு பேசுகிறோமா இல்லையான்னு சொன்னதும், இருந்தாலுமே நீ வந்துட்டு லீகலான ஹஸ்பண்ட் எப்படி இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் கோவமாயிட்டு அவங்க அவளை அப்படியே தூக்கிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. இருந்தாலுமே அவளை அங்கே வந்துட்டு சோஃபாவில் இறக்கி விட்டுட்டு இவன் வந்துட்டு பண்ணுற இந்த ஆக்ஷன்னால எனக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகிட்டு இருக்கு, நான் ஒருவேளை இவ்வளோ லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேனான்னு சொல்லிட்டு அவனுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நீ வந்துட்டு ஓவராலாம் திங்க் பண்ணாத, அப்படிலாம் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பொசசிவும் கிடையாது, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, நான் சும்மா தான் வந்துட்டு இந்த மாதிரி பேசுனேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு குளிக்கிறதுக்காக போயிடுறான்.
அவங்க குளிச்சுட்டு வெளியே வந்தா நம்ம ஹீரோயின் அப்படியே சோபால படுத்துட்டு பயந்து போய் இருந்துட்டு இருக்கா. அப்ப அவன் பக்கத்துல வந்துட்டு ஒன்றும் பயப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அவளை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே லவ் அதிகமாயிட்டு இருக்கா. அவள் பக்கத்துல கிஸ் பண்ண போயிட்டு இருக்கான். நீ என்ன என் பக்கத்துல இவ்வளோ க்ளோஸா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ கேட்டதுமே உன் கூட சேர்ந்து நான் ஸ்லிப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு அவன் சொன்னதுமே ஸ்லிப் தானே நீ வாட்டு பண்ணிட்டு போ அப்படின்றத சொன்னதும் அவள் தூங்குறத பத்தி பேசிட்டு இருந்தா. இவன் ரொமான்ஸ் பண்றத பத்தி பேசிட்டு அங்க பக்கத்துல போய் கிஸ் பண்ணதுமே கோவமாயிட்டு ஓங்கி ஏற்றி தள்ளி விட்றா. என் பக்கத்தில் வந்தால் என் விருப்பம் இல்லாமல் தொட்டா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்டான்னு சொல்லிட்டு நீ உன் ஹஸ்பண்டை கொலை பண்ணணும்னு பார்க்குறியா? நீ வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக என்னை ஏற்றிருக்க. நான் வந்து உன்ட்ட கேட்டுட்டு தானே பண்ணேன்னு சொன்னதும் நான் தூங்குறதுக்கு சொன்னேன். நீ இந்த மாதிரி வேலையில் யோசிச்சுட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே அவன் நான் வந்துட்டு உன்னை இதுக்கப்புறம் தொட்டேன்னு வச்சுக்கோமே என்ன நீ டாக்னே சொல்லலான்னு சொன்னதும் நீ இப்போ என்ன பேசுனேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே வந்து குத்த வந்ததும் பயந்து போய் அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். பார்த்தா இப்படி யூரியோட பேரில் சொத்தை எல்லாத்தையும் அந்த ஆள் மாற்ற போகிறாருன்னு சொல்லிட்டு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஓ நீ இந்த லெவலுக்கு ஆளாயிட்டியா அப்படின்னா எனக்கு என்ன சொந்தமோ நான் அதை ரிட்டன் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த பார்ட்டிக்கு நெக்ஸ்ட் டே அங்கே கிளம்பும்போது நம்ம ஹீரோ நீ பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க தெரியுமா, நீ பேசாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் நீ இப்போ என்னை வந்துட்டு பாராட்டுறியா இல்லை என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கியா, நீ இந்த மாதிரி வேலை பண்ணாதான்னு சொன்னதும் உன்ன மாதிரி ஆளை என்ன தவிர யாரால வந்துட்டு பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் ரொம்பவே தேங்க்யூ நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது பண்ணி இப்போ அவன் எங்கே போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டதும் வேற எங்கேயும் கிடையாதுப்பா அவங்க அப்பா யூரியோட பேரில் சொத்தை எல்லாத்தையும் மாற்ற போறாரு அதுக்காக தான் அந்த பொண்ணு அங்கே ஷூ ஃபேமிலிக்கு கிளம்பி போகிறாங்கன்னு சொன்னதும் அப்படின்னா சரி நானுமே கண்டிப்பாக போகணுமேனு அவன் சொல்கிறான். பார்ட்டியில் தான் காமிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா தன்னோட பொண்ணு யூரிக்கு வந்து பர்த்டே கிஃப்டாக சொத்தை எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. பில்லியன் கணக்கில் இருக்க சொத்தை பொண்ணுக்கு மாற்றி கொடுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் பேசும்போது. அப்போ அவங்க அம்மாவுமே என் பொண்ணு அதுக்கு ரொம்ப கேப்பபிள், எங்களுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அவளுக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லும்போது அப்போ ஹீரோயின் ரொம்ப மாசாக என்ட்ராகிறா. என்னப்பா இவ்வளோ பெரிய வந்துட்டு ஈவெண்ட் நடக்குது நீங்கள் என்ன வந்து இன்வைட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததுமே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்போங்க நம்ம ஹீரோவும் ஷவுமே இருக்காங்க. என்னப்பா உன் பொண்டாட்டி இவ்வளோ பெரிய வந்து ஒரு இடத்துல தனியா வந்திருக்கா அவளுக்கு பயமே இல்லையான்னு சொன்னதும் நீ அமைதியா ஷோ மட்டும் பாரு அப்படின்றத அவன் சொல்றான். அப்ப அங்க இருக்க எல்லாருமே யார் இந்த பொண்ணுன்னு சொன்னதும் உடனே அவங்க அப்பா சொல்றாரு போட பொண்ணு அவ வந்து இறந்து போயிட்டா, அவள் கொஞ்சம் மென்டல் இல்னஸ்னால இத்தனை நாளா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா இப்பதான் வந்திருக்கா, ரெண்டாவது தான் நான் வந்துட்டு இவளை மேரேஜ் பண்ணிட்டு எனக்கு இந்த பேபியுமே பிறந்துச்சுன்னு சொல்லும் போது அப்பங்க நம்ம ஹீரோயின் வா எவ்வளவு தூரத்துக்கு நீ அழகா போய் பேசிட்டு இருக்கன்னு சொன்னதும் அந்த யூரி நீ தேவையில்லாம இங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, உங்க அம்மாக்கெல்லாம் இங்க எந்த ஒரு பங்கும் கிடையாதுன்னு சொன்னதும் இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க போய் பேசிட்டு இருக்கீங்க, எங்க அம்மாவோட சொத்தை எடுத்து உங்க மிஸ்ட்ரஸோட பொண்ணுக்கு நீங்க கொடுப்பீங்களா, இந்த பாத்தீங்களா சீல் ஏன்ட்ட இருக்கு, அப்ப இந்த குடும்பத்தோட சொத்து யாருக்கு சொந்தம், எங்க அம்மா எனக்கு தான் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொன்னதும் அங்க இருக்க எல்லாருமே அப்படின்னா இந்த பொண்ணு தான் உண்மையான பொண்ணா இவங்க மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவங்களான்னு சொன்னதுமே அந்த யூரி டென்ஷன் ஆகி போயிட்டு அந்த சீலை வாங்கி உடச்சு போட்டுட்டு இப்ப நீ என்ன பண்ணுவ, உங்க அம்மாவுக்கு வந்துட்டு இப்ப எந்த உரிமையுமே இல்லை, தேவையில்லாம ஏதாச்சும் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதான்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவம் ஆயிட்டு அவ கழுத்து பிடிச்சு நிறுத்திட்டு நான் உன்ட்ட என்ன சொன்னேன், எங்கள் அம்மாவை பற்றியோ இல்லை வேற ஏதாச்சும் நீ விஷயத்தில் தலையிட்டேன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே இப்போ நம்ம ஷாவ் இருக்க பிரச்சனை பெருசாகுது நீ இப்போ அவளுக்கு ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் இல்லை அவள் எவ்வளோ தூரத்துக்கு ஹேண்டில் பண்ணுறான்னு பார்ப்போன்னு அவன் சொல்கிறான். அப்பாங்க இவ ஃபேஸை நான் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அவங்க அப்பா நீ எதுக்காக அப்படி பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினா ஃபேக்கான டாட்டர் இவ தான் வந்துட்டு உண்மையான பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அப்போ ஹீரோயின் என்னப்பா எல்லாருமே வந்துட்டு உடனே நாய் மாதிரி குறைக்க ஆரம்பிச்சிருங்க கூட்டத்தோட சேர்ந்து இப்போ குறைச்சிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு என் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாமல் வந்துட்டு குறைச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு நான் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமான்னு சொன்னதும் அப்போ அங்கே ஷாவ் இருக்க பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு, நீ எப்படி காம்டவுனாக இருக்க உன் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணலையான்னு சொன்னதும் நீ வந்து நினைக்கிற லெவலுக்கு அவள் அப்பாவிலாம் கிடையாது அவளுக்கே தெரியும், ரெண்டாவது இவ இந்த குடும்பத்தையே ஹேண்டில் பண்ண முடியலன்னா எப்படி என் குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுவா, ஸோ நீ அமைதியாக பாருன்னு சொன்னதும் பட் அவள் உன்னோட ஐடென்டிஃபைவை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே அவள் அப்படி யூஸ் பண்ண மாட்டா பண்ணா பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு அவன்பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அங்கே உடனே நம்ம ஷாவ் வந்துட்டு அங்கே உள்ள கார்ட்ஸோட சேர்ந்து என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிட்டு உண்மையிலேயே போய் இவர் ஜாங்கோட பொண்டாட்டியா ஜாங்கோட ஃப்ரெண்டாச்சு இவர் அப்படின்றத சொன்னதுமே அவன் வந்து சில கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை கொடுக்குறான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கல்ல இதுக்கப்புறம் வந்துட்டு யார் ஏதாச்சும் என்னை வந்து எதிர்த்து பேசுகிறீங்கன்னா நடக்கிறதே வேற, நான் வந்துட்டு என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த
பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கிழிச்சு அங்கே வந்து தூக்கி எரிஞ்சு விட்றா. இது எல்லாமே வந்துட்டு எனக்கு இப்போ சொந்தம் இல்லைன்னா மற்ற யாருக்குமே சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த யூரிக்கு வந்துட்டு இன்னைக்கு கொடுக்க போக இருந்த எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டு போயிடுறா. ஸோ அங்கே ரொம்பவே பரபரப்பாகிறது. இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோட்ட காமிச்சதுமே உண்மையிலே வந்துட்டு இவ பைத்தியம் கிடையாது, சைக்கோ தான், எப்படி பிஹேவ் பண்ணுறா பார்த்தியா அப்படின்ற சைட் அவன் பேசிட்டு இருக்கான். பட் அவன் வந்துட்டு பேசும்போதே அவளை பார்த்தா அங்கே ரொம்பவே அட்ராக்ட் ஆகிருக்குன்றது நல்லாவே புரியுது. இருந்தாலுமே இவன் தன்னோட ஃபீலிங்ஸ் எதையுமே வந்துட்டு மறைச்சிட்டே இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஷாவுக்குமே புரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ கிளம்பும்போது நீ இதுக்கப்புறமே வந்து உன்னோட ஃபோனில் வந்து அவளோட ஃபோட்டோஸோ வீடியோஸோ எதுவும் வச்சிருக்க கூடாது, எல்லாத்தையும் எனக்கு அனுப்பிவிட்டுட்டு டிலீட் பண்ணிடுன்னு சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு பொண்டாட்டி மேலே பொசசிவாக இருக்காடா, அதை ஏன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு அவங்க தண்ணியை போட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே, பட் யாருமே விஷ் பண்ணலைன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை ஆகிட்டு தனக்கு தானே அங்கே வந்துட்டு விஷ் பண்ணிட்டு அப்படியே அங்கே வந்துட்டு படுத்ததுமே அங்கே நம்ம ஹீரோ வந்து கோட்டெல்லாமே போற்றி விட்டுட்டு, உனக்கு புருஷன் ஒருத்தன் இருக்கேன், நீ இப்படி தண்ணி போட்டு நடு ரோட்டில் படுத்து கிடக்க, உனக்கு எதை பற்றி கவலை இல்லையான்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ யார், எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்னோட மேன் அப்படின்றத சொல்லும்போது, நீ என்னோட ஃப்ரெண்டுனா எனக்கு பர்த்டே கூட விஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அவளை அங்கே வந்துட்டு அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்படிலாம் என்கிட்ட நீ பண்ணாத அப்படின்ற சொன்னதும் நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நான் உன்னோட மேன் சொன்னேன், உனக்கு அது புரியலையான்னு சொன்னதும் பட் என் ஃப்ரெண்டுனா நீ பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு யாரும் ஒரு பர்த்டே கூட விஷ் பண்ண ஆடலன்னு சொல்லிட்டு அவள் கவலையானதுமே அவ்வளோதானே இப்போ பாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு சூப்பராக அங்கே வந்துட்டு வெடி எல்லாமே ஏற்பாடு பண்ணுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறா. நீ வந்து என் கூட சேர்ந்து நல்லபடியாக இருந்தேன்னு வச்சுக்கோமே, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் போதையில் அவளுக்கு எதுவும் அங்கே புரியறதுக்குலாம் இல்லை. வந்துட்டு இதெல்லாம் நினச்சி பயமே இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது பயமா அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்றத அவள் சொல்லும்போது அப்போ அவன் தன்னோட லைஃப்பை சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என்னோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போனப்போ என் கண்ணு முன்னாடியே நான் பார்த்தேன், இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசு நான் தான், பட் இருந்தாலுமே ஏன் இடத்துல வந்து அடையிறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு துடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரு அடி தப்பாக எடுத்து வச்சாலும் அது எனக்குவே உள்டாவாக நடக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. என்னோட உயிருக்கு பின்னாடியுமே ஏகப்பட்ட பேர் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப பழகி போச்சுப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தன்னோட ஃபீலிங்ஸ் அங்கே பேசிட்டு இருக்கா. இருந்தாலும் ரெண்டு பேரும் தங்களை அறியாமல் ரொம்ப க்ளோஸ் அங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அவளோட மனசில் இந்த மாதிரி பைத்தியத்தை போய் வந்துட்டு யார் லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. பட் ஆனால் அவன் வந்து நான் வந்துட்டு இவன் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு நெருங்கி வந்துட்டு இருக்கேனான்னு சொல்லிட்டு அவனுக்குமே தன்னோட ஃபீலிங்ஸ் எதுவுமே புரிய மாட்டுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க அங்கிளோட தான் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவரால் தான் அவள் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேஃப்டியாக வெளியே வந்திருக்கா. அப்போ அங்கே அவர் சொல்கிறாரு யூரிக்கு வந்துட்டு சொத்தை கொடுக்குற பிளான் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவங்க ஜியாங்க தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி வந்து ஃபோட்டோஷாப் எல்லாமே பண்ணி பிஆர் டீமை வச்சு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவனோட நேம் மூடால வர வாசி நான் அவளை பழி வாங்க முடியாமல் போகுமான்னு சொல்லிட்டு நான் அது கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள்கிட்ட நான் ஆல்ரெடி அவனோட வெப்சைட்டை ஹேக் பண்ணி அது மூலமாக அவளுக்கு வந்துட்டு இன்வைட் கொடுத்துருக்கேன், அவனை மீட் பண்ண வர சொன்னதும் அவனுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆயிடாதான்னு சொன்னதுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கிள், நான் பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தா. நம்ம ஹீரோக்கு நேற்று நைட்டு நடந்தது ஞாபகம் வந்துட்டு அவர் ரொம்ப அமைதியாகவே இருக்கான். பட் இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ அங்கே இப்படி யூரி உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க பாஸ்ன்னு அவங்க அசிஸ்டன்ட் சொன்னதுமே ஹீரோயின் என்னோட பிளான் ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு இருந்தா. அப்போ அவன் டென்ஷன் ஆகி போயிட்டு அப்படின்னா இவ தான் இந்த வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே அந்த சூப் எல்லாமே கீழே தள்ளி விட்டுட்டு நீ உண்மையிலே ஒரு ஹார்ட்லெஸ்ஸான உமன், நீ எப்படி வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு நீ வந்துட்டு இப்போ ஹாப்பியாக இருக்கியா, நான் அவளை மீட் பண்ணணும்னா நான் இப்போ போய் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனதும் என்ன என் பிளான் எது இவனுக்கு தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அங்கே வேணுக்குனே ஹீரோ என்னை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக அவளை அப்படியே அங்கே வந்துட்டு தூக்கிட்டு போனதுமே இவனுக்கு ஃபேக்கானவங்களை பிடிக்காதுன்னு சொன்னால் பட் இப்படி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கானே எல்லாமே ஃபேக்கான பர்சன்ஸ் தான் சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹாப்பி ஆகிட்டு இருக்கா, நம்மளை தூக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தூக்கி இங்கே வெளியே போட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ அவளுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இவே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவள் என்னையும் அவளையும் வந்து சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காளா, என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அசிஸ்டண்ட்டை அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னதும் பாஸ் அவங்க பாட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் இவள் ஜெலசாவான்னு பார்த்தா இந்த மாதிரியா பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவளை மீட் பண்ண போகிறான். பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்கா. பார்க்கவே அவனுக்கு பரிதாபமாக இருக்குது. ரொம்ப அப்படியே வந்து அப்பாவே அவ்வளவே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போங்க
என்னை வந்துட்டு அவ்வளோ ஸ்பீடா அப்படின்ற சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவன் இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணணும்னு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கோவமாயிடுச்சுக்கா. பிறகு அங்கே வந்து கால் பண்ணி நம்ம ஹீரோயின்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நீ பண்ண வேலையினால இந்த யூரி தான் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பப்ளிக்காக வந்து தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ எல்லாருமே உங்கள் அப்பா கூட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அந்த யூரிக்கு தெரியும் அவனோட நேமோட சேர்ந்து அவளோட நேம் லிங்க் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு. அது வந்துட்டு டேஞ்சர்ன்றது தெரியாமே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி சுற்றிட்டு இருக்கவங்க கொலை பண்ணணும்னு இவனை எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவனோட அந்த ரூமர் கேர்ள் ஃப்ரெண்டை போட்டு தள்ளிடலான்னு ஐடியா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே இந்த யூரியோட அம்மா ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் வந்து எல்லாருமே உன்னை வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் நீ அந்த வீட்டோட மருமகள் ஆயிடுவேன்னு சொன்னதும் கண்டிப்பாம்மா நான் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு அந்த வீட்டோட மருமகள் ஆயிடுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை பார்த்தே இல்லை அவர் வந்து என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீட்டில் இருந்து நீ போக வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொன்னதும் அதை டைம் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணும், நீ கிடையாது நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அவங்க சில ஆளுங்களாமே வந்து கிட்னாப் பண்ண வந்துடுறாங்க. பார்த்தா இந்த சைடில் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், இந்த பக்கம் நம்ம ஹீரோயின். ஸோ வந்துட்டு எதுக்கு பிரச்சனை எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மொத்தமாக கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. பிறகு அவன் அங்கே வந்துட்டு மீட்டிங்கில் தான் இருக்கான். இப்படி ஒரு வாரம் ஆகிப்போச்சு, எனக்கு ஒரு கால் கூட பண்ணலை, என்ன மாதிரி மனுஷி இவ அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். வந்து இப்படி உன்னோட பொண்டாட்டியை கிட்னாப் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ என்ன அவளை போய் காப்பாற்ற போக மாட்டேன்னு சொன்னதும் ஒரு பைத்தியம் அவட்ட போய் இவனுங்க மாட்டியிருக்கானுங்க. பட் இருந்தாலும் என் பொண்டாட்டி மேலே கை வைக்கிறதுக்கு அவனுங்களுக்கு எப்படி தைரியம் வரும், நான் அவனுங்களை சும்மா விடுவேனான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். கையில் வந்துட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி ஏதோ வச்சிருக்கான், அது ரொம்பவே அவனுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக அவன் கிளம்பிடுறான். ஸோ காரில் போகும்போது அந்த யூரி மரியாதையோட என்னை விடுங்கன்னு சொல்லும்போது நீ தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை ஒன்றை வச்சு தானே அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு அடிச்சங்க இழுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு எதுக்குமே பிரோஜனம் இல்லை, உன்னை நாங்கள் போட்டு தள்ள போகிறோன்னு சொன்னதும் உங்கள்கிட்ட அவங்களவே போட்டு பயங்கரமாக அடி வெளுத்து விட்றா. அவனுங்க பயந்து போயிட்டு அம்மா தாயே நான் வந்துட்டு உங்களை எதுவும் பண்ண மாட்டோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் கேட்கணும்னு சொன்னதும் சரி ஓகே இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு நடங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு அவளை என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும்போது இப்படி ஜியாங் வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே ஹீரோயின் வேமா போய் அங்கே வந்து மறைஞ்சிக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அவங்க பாஸை மீட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு, இப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னோட சேல்ஸில் பாதியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசினதும் ஃபஸ்ட் அந்த பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க நான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு யூரியன் இவ்வளோ தூரத்துக்கு லோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஸோ அந்த யூரியை பிடிச்சவங்க இழுத்துட்டு வந்ததுமே நான் வந்துட்டு இவளை பற்றி பேச கிடையாது, இவ கூட சேர்ந்து இன்னொரு பொண்ணை கிட்னாப் பண்ணீங்களா அவளைன்னு சொன்னதும் அப்போங்க அந்த ஏஞ்சலான பாஸ் அவளை நாங்கள் வந்துட்டு அப்போவே விட்டோன்னு சொன்னதும் அந்த பாஸ் உடனேவும் அவளை நாங்கள் வந்துட்டு போட்டு தள்ளிட்டோம், அவள் எங்களுக்கு எந்த வேலைக்குமே இல்லையேன்னு சொல்லும்போது அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீங்கள் ரொம்பவே தப்பு பண்ணிட்டீங்க, அவள் மேலே நீங்கள் எப்படி கை வச்சிருப்பீங்க, நான் அவளை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயின் என்ன இவ இப்படிலாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்பங்க நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அவன் வந்துட்டு குத்தி கொலை பண்ணிடுறான். அவங்க எல்லாத்தையுமே இங்கே பிடிக்க சொல்லிட்டு இங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ உள்ளேருந்து யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேமா இவன் போய் எங்கள் கண்ணை வச்சு நீட்டினா நம்ம ஹீரோயின் தான். ஸோ கையில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு நீ நல்லா தானே இருக்க, நீ செத்து போயிட்டு வேணுமோ நான் பயந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை சேஃப்டியாக தூக்கிட்டு போனதுமே யூரிக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கா. அப்படின்னா அவன் என்ன காப்பாற்ற வரலையா, அவளை தான் காப்பாற்ற வந்தானான்னு சொல்லிட்டு அப்பாங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ நல்லா தானே இருக்க, உனக்கு வேறு ஏதாச்சும் நான் பண்ணணுமான்னு சொன்னதும் ஆமாம் எனக்கு அந்த கட்டடமே இருக்கக்கூடாது, பிளாஸ்ட் பண்ணி விட்ருங்கன்னு சொன்னதும் ஷாவுட் அதே மாதிரி அங்கே பண்ண சொன்னதுமே அதே மாதிரி அங்கே பிளாஸ்ட் ஆனதுமே வாவ் ஃபயர்வுட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஹாப்பி ஆயிடுச்சிக்கா. அதை பார்த்துட்டு ஒரு கட்டடம் இடிஞ்சு போயிட்டுருக்கா, அதை ஃபயர்வுட்ஸ்ன்னு சொல்கிறாளா, உண்மையிலே இவ்வளோ சைக்கோ தான் நானும் சைக்கோ தான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டேக்கான். பிறகு இந்த யூரியை பார்த்தா ஹோமாக்குள்ளே போயிட்டு அவங்க டார்ச்சர் பண்ணதில்ல அவங்க பேரண்ட்ஸ் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு காரணமான அவளை சும்மா மட்டும் விடக்கூடாது, அவள் எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. இப்போ நீ வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவ, நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உன் ஃபேமிலியில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு சொன்னதும் அடடா இப்போ தான் நான் உன் ஃபேமிலின்றது புரிஞ்சிச்சா, என்னை வந்துட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பும்போது உன் பொண்ணு நான் தெரியலையா, எங்கள் அம்மாவை கொலை பண்ணுறப்ப நான் வந்துட்டு உன் பொண்டாட்டின்றது அவங்களுக்கு தெரியலையா அப்படின்றத செட்டிங்க கேட்டதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் எதுவும் உங்கள் அம்மாவை பண்ணலைன்னு சொல்லும்போது உன் பொண்ணு இப்போ வந்து ஹோமாக்குள்ளே போயிட்டா. ஸோ அதனால் நீ இப்போ என்கிட்ட வந்துட்டு பொண்ணு அப்பான்னு சொல்லிட்டு பாசம் காமிச்சிட்டு இருக்கியா, ஜியாங் ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலான்னு உன் திட்டத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியா, எங்கள் அம்மாவை கொலை பண்ணவேன் தானே நீன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஏன் அவளை கொலை பண்ண போகிறேன், அவளாக தான் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னதும் இந்த பொய் பேச்செல்லாம் நீ என்கிட்ட பேசாத, வெட்டிங் டே எதுவுமா எங்கள் அம்மா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேக் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, ஆனால் நீ இந்த மிஸ்டர்ஸோட சேர்ந்து அஃபேர்லாம் வச்சுருக்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு போனதுமே நீ என்ன பண்ண, அவங்களுக்கு வந்து அந்த கேக்லேயே பாய்சன் கொடுத்து கொலை பண்ணையில் எனக்கு அதெல்லாம் தெரியும்னு சொன்னதும்
இவங்களுக்கு அதெல்லாமே கேட்டுட்டாங்க ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டுருக்கு. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவங்க அம்மாங்க ஒரு பென் டிரைவ் எல்லாமே குடுத்து, "இது எல்லாமே உங்க அப்பாக்காக நான் சர்ப்ரைஸா வச்சிருக்கேன். நீ இத கொண்டு போய் வச்சுக்கோ. நான் சொல்லும்போது வான்னு" சொல்லியிருக்காங்க. பட் இங்க கேக்ல வந்து விஷத்த வச்சு அவங்களுக்கு வந்து ஊட்டி அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு அதெல்லாமே அங்க பார்த்துருக்கா. அப்ப இருந்தே அவளுக்கு அங்க ஒரு வெறி பிடிச்ச மாரி அந்த சைக்கோத்தனம் அங்க உடம்புல ஊறிருச்சு. ஸோ ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிருக்கா. அவளுக்கு நான் வந்துட்டு அதே கிஃப்ட்ட குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். கேக் ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கும். பாய்சன் கலந்திருக்கு. தின்னுட்டு செத்து போயிருங்க அப்படின்றத சொன்னதும், அவங்க ரொம்ப பயந்து போயிட்டுருக்காங்க. இல்லன்னா வந்துட்டு பப்ளிக் ஆயி நீங்க தான் வந்துட்டு அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு, வம்பு பண்ணி அந்த கேக்க அந்த ஆளுக்கு வந்து வாயில புடிச்சு திணிச்சு அவங்க மதர் இன் லாவையுமே சாப்பிட வச்சிருக்கா. பிறகு அவளுமே அத சாப்பிடும்போது, நம்ம ஹீரோங்க கால் பண்ணதுமே, "நான் வந்து பாய்சன் சாப்பிட்டேன். நான் கொஞ்ச நேரத்தில நீ வந்து காப்பாத்தலன்னா செத்து போயிருவேன்னு" சொல்லிட்டு அங்க மயக்கமானதும், இவன் பயந்து போயிட்டு வேகமா வந்து அவள காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். கண்ண முழிச்சிடுறான் நல்லபடியா. அப்ப அங்க "உனக்கு வந்துட்டு இப்படி முட்டாள்தனமா முடிவெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு" சொன்னதும், "எனக்கு தெரியுமே நான் சாக மாட்டேன்னு. நான் மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எனக்கு எத்தன டைம் வந்து பாய்சன் குடுத்து கொலை ட்ரை பண்ணியிருக்காங்க தெரியுமா? இது வந்துட்டு சாதாரணம் தான்" அப்படின்றத சொன்னதும், அவன் "நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதன்னு" சொல்லும்போது, "உண்மையிலே ரொம்பவே தேங்க் யூ" அப்படின்றத சொல்றா. அப்ப அங்க அவன், "நீ வந்துட்டு இவ்வளோதான் வந்து நினைக்கிறியா என்ன பத்தின்னு" சொன்னதும், "நான் என்ன வந்துட்டு பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குறேன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "அது எல்லாமே உன்ன தான் டிஃபெண்ட் பண்ணியிருக்குன்னு" சொன்னதுமே, அவன போய் அவ ஹக் பண்ணிக்கிறா. "என்ன நீ ஏத்துக்க ரெடியா இருக்கேன்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, அவனுக்கு ரொம்ப அவள பிடிச்சிருக்கு இல்லையா? அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கான். பட் ஹீரோயின் மனசுலயே எங்க அம்மாவுமே இந்த ஆள வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. பட் அந்த ஆள் துரோகம் பண்ணிட்டான். இவன் மேலயுமே நான் அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அங்க தாத்தாட்ட இருந்து கால் வந்துருது வீட்டுக்கு வர சொல்லி. ஸோ அப்ப கண்டிப்பா வந்துட்டு நம்மள ஏதோ ஒரு வழி பண்ண தான் கூப்பிடுறாங்க. எது மேரேஜ கேன்சல் பண்ண கூப்பிடுறாங்களான்னு தெரியலன்னு சொல்லும்போது, "ஒண்ணும் பரவால்ல. நம்ம போய் பார்த்துக்கலாம் வான்னு" சொல்லிட்டு அவன் அங்க கூட்டிட்டு போறான். இப்போ வீட்டுக்கு அங்க 2 பேருமே போனதுமே, டோட்டல் குடும்பத்தையுமே காலி பண்ணிட்டு, "தைரியமா நீங்க வந்து நின்னுட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "நீங்க இப்ப எதுக்காக இங்க கூப்பிட்டீங்களோ, அத நீங்க சொல்லுங்க தாத்தான்னு" சொன்னதும், "நீ இவள டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த குடும்பத்தோட ஹையரா நீ ஆயிரலான்னு" சொல்லும்போது, அப்ப அவங்க அங்கிள் ரொம்ப ஷாக் ஆயி போயிட்டு, "நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஹையர் பொசிஷன் அவனுக்கா குடுக்க போறீங்கன்னு" சொன்னதும், "நீ வாய மூடிட்டு பேசாம இருன்னு" சொல்லும்போது, ஹீரோயின் இந்த குடும்பத்தோட உண்மையான வந்து நிறத்த காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, நம்ம ஹீரோ அங்க டைவர்ஸ் அக்ரிமெண்ட்ட கிழிச்சு எறிஞ்சிட்டு, "நான் வந்துட்டு அவள வந்து விடுறதுக்கு ரெடி ஆலன்னு" சொன்னதும், "கண்டிப்பா உனக்கு ஹையர் பொசிஷன் கிடைக்காதுன்னு" சொன்னதுமே, "அப்படின்னா ஓகே. எனக்கு வந்து கிடைக்கலனா போதும். எனக்கு அந்த குடும்பத்தோட சம்மந்தம் வேணான்னு" சொல்றான். ஸோ அத கேட்டுட்டு, "அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லன்னு" சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி. "நான் அப்படின்னா இவன் எனக்கு சொந்தம். நான் கூட்டிட்டு போறேன்னு" சொன்னதும், அவருக்கு அங்க ஹார்ட் எல்லாமே ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. "இந்த வீடு நான் வாங்கின வீடுப்பா. ரொம்ப சின்னது தான். பட் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு" சொன்னதும், அங்க "எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப "சரிப்பா நீ வந்து உன்னோட ரிவெஞ்ச் எப்ப நீ கம்ப்ளீட் பண்ண போற? உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நான் பண்றேன். இல்ல நீயே பண்றேன்னு" சொல்லி கேட்டதுமே, அங்கிளோட பர்த்டே அதுவுமா நான் சூப்பரா ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவருக்கு அங்க வந்துட்டு பெரிய கிஃப்ட்டா கிடைக்க போகுதுன்னு அவன் சொல்றான். ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டேன். அவன போய் இங்க பாசமா கிஸ் பண்ணதுமே, அவனுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு லவ் வந்து கிடைச்ச மாதிரி அங்க வந்துட்டு ஹாப்பியா ஃபீல் ஆயிட்டு இருக்கு. பிறகு ஹீரோ அங்க வீட்டுக்கு போனதுமே அவங்க அங்கிள் பார்த்தா ரொம்ப அப்படியே வந்துட்டு ஹாப்பி அண்ட் ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி அங்க பேசிட்டு கூப்பிட்டுட்டு போறாரு. "உனக்காக நான் வந்துட்டு சில போட்டோஸ் காமிக்கணும்னு சொல்லிட்டு, இது உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து நம்ம ஃபைனலா அங்க வந்து வெளியே போன நாள் தான். எவ்வளோ ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம். பட் கார் ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சுன்னு" சொன்னதும், "நீங்க அவ்வளோ தூரத்துக்கு அவங்கள மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேசாம நீங்க அவங்ககிட்டே போயிடலாமேன்னு" சொன்னதுமே, "நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்காக தான் இந்த உயிரை நான் கையில பிடிச்சிட்டு இருக்கேன். உன்னை நல்லபடியா பாத்துக்கிறது என்னோட கடமை இல்லையான்னு" சொன்னதுமே, அங்க ஹீரோக்கு செம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. "என் பேரண்ட்ஸையும் கொலை பண்ணிட்டு நல்ல மாதிரி நீ நடிச்சிட்டு இருக்கியா? உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு" சொல்லிட்டு அவன் இங்க கால் பண்ணி பர்த்டே அதுவுமா எல்லா ப்ரூஃபையுமே ரிலீஸ் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ண சொல்றான். இந்த ஆளுக்கு தப்பான முறையில பிறந்த ஒரு பொண்ணுமே இருக்கு. அத பத்தியுமே அன்னைக்கு வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த ஜெனி கேட்குறா, "வெளிய என்ன போலீஸ் சவுண்டு கேட்குதுன்னு" சொன்னதும், "ஒருவேளை அங்கிளோட பர்த்டே வந்துட்டு கேன்சல் ஆக போதோ" அப்படின்றத சொன்னதும், "என்ன பேசிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்னு" சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டேன்னு சொன்னதுமே, போலீஸுமே அங்க வந்துட்டு உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. "நீங்க வந்துட்டு என் பேரண்ட்ஸை கொலை பண்ணிட்டு நீங்க நல்ல இவன் நடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஹையர் பொசிஷன் வேணும்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை கேட்டுட்டு அங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, இவனுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்ப அங்க அந்த ஆள் வந்து, "நான் வந்து உங்க அப்பாவை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணல. அவரை டிசேபிள் ஆக்கணும்னு தான் ட்ரை பண்ணேன். இந்த ஹையர் பொசிஷன் எனக்கு கிடைக்கட்டும்னு. பட் இப்படி நடக்கணும்னு நான் எதிர்த்து பார்க்கலன்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டாங்க அந்த தாத்தாக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, "என்ன நடந்துச்சுக்கு? உன் பிரதரை நீ சொத்துக்காக கொலை பண்ணியான்னு" சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. "நடந்தது ஏதோ தெரியாம நடந்துருச்சு. தயவு செஞ்சு நீ இதை வந்து பெருசு பண்ணாம விட்டு" அப்படின்றத சொன்னதும், "அதை எப்படி நான் விட முடியும்? என் பேரண்ட்ஸ்க்கு நியாயம் கிடைக்க வேணாமா? இந்த குடும்பமே இப்படிதான் கேவலமானதுன்னு" சொல்லிட்டு அவன் அவங்கள அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறான்.
வெளியே நம்ம ஹீரோயின் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்ப்பா உன்னை நினச்சி. நீ நல்லா தானே இருக்கன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. நம்மளை கேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்களேன்னு. சரி வான் சைட் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவங்க பழைய ஸ்கூலுக்கு தான் வந்து 2 பேருமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் இதே ஸ்கூலில் தான் நீ படிச்சியான்னு சொன்னதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அப்ராடுக்கு வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா இறந்த பிறகு என் அங்கிள் அனுப்பி விட்டாருன்னு சொன்னதும் என்ன தான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாங்களேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ எனக்கு வந்துட்டு வேறு செக்ஷனில் படித்தேன், நான் வந்து வேறு செக்ஷனில் படித்தேன். ஆனால் அப்போ இருந்து எனக்கு தெரியும் உன்னை நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு தான் இருப்பேன். நீ வந்து என்னோட ஃபியான்சேன்னு சொல்லும்போது, ஓ ஆல்ரெடி வந்துட்டு என்ன உனக்கு தெரியுமா, அப்போ ஏன் நீ வந்துட்டு எதுவுமே என்னை பற்றி விசாரிக்கல, அப்ராட்லேருந்து திரும்ப வந்துமே என்னை வந்து கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அவன் சாரி கேட்குறான். எனக்கு இருந்த பிரச்சனை இல்லை, நான் அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்ல, பாஸ்ட்டை பேசி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறா. அங்கே சரி என்ன உனக்கு என் மேலே அப்படின்னா க்ரஷ்ஷான்னு சொன்னதும், ஆமாம் ஃபஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்ததுமே எனக்கு க்ரஷ் தான் அப்படின்ற சொன்னதும், ஃபஸ்ட்டு நான் பார்க்க எப்படி இருந்தேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே தான் இருந்தேன்னு சொல்லிட்டதும், நீ என்னை திரும்ப டீஸ் பண்ணுறியாடான்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கிடையாது, நீ எப்பயுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருப்ப, உன்னை எனக்கு எப்பயுமே பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுமே அங்கே கிஸ் பண்ணுறா. சரி ஓகே, நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து லைஃப்லாம் வந்துட்டு வாழ்கிறதுக்கு ரெடியாக இருக்கியா, நம்மளுக்கு கிடைக்காத இந்த லவ் எல்லாத்தையுமே நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் பேசினதும், நீ ரொம்பவே ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் கிடையாது, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எங்கள் அம்மா வந்துட்டு அந்த பர்சனை ரொம்ப லவ் பண்ணாங்க, பட் அந்த ஆள் துரோகம் பண்ணிட்டாரு. பட் எனக்கு வந்துட்டு எந்த ஆம்பளை மேலுமே ட்ரஸ்ட் வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. லவ்வுமே வந்துட்டு ஒரு மூட நம்பிக்கை மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் உன்னை பார்த்த பிறகு அதெல்லாம் கிடையாது, உன்னை நம்பலாம், உன் மேலே லவ் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீ எனக்கு துரோகம் பண்ண மாட்டேல, என்னை நல்லா பார்த்துக்கோயிலன்னு சொன்னதும், கண்டிப்பாக சாகிற வரைக்கும் இப்போ இருக்க லவ் வந்துட்டு உன் மேலே எப்பயுமே இருக்கும்னு அவன் சொல்கிறான். ஸோ ஃபைனலாக அவங்க ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஒரு மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.